பஞ்ச பாத்திரம் என்று ஏன் சொல்கிறோம், அதற்கு அந்த பெயர் எப்படி வந்தது? பஞ்ச பாத்திரத்தை பற்றி 3 விதமான விவரங்கள் உண்டு. முதலில் ஆராதனத்திற்கு பயன்படும் அந்த பஞ்ச பாத்திரத்தின் இயற்பெயர் பஞ்ச பத்திர பாத்திரம் என்பார். அதாவது அந்த பாத்திரத்திலே ஐவகை பத்திரங்கள் என்றால் இலைகள், அதில் உள்ள நீரில் இட்டு அந்த நீரை உத்திரணி என்று சொல்லக்கூடிய சிறு கரண்டியால் எடுத்து பூஜைகளுக்கு ஆராதனைகளுக்கு பயன்படுத்துவதால் அப்பெயர் வந்தது. அது என்ன பஞ்ச பத்திரம்? 5 இலைகள், துளசி, அருகு, வேம்பு, வில்வம், வன்னி ஆகிய அந்த 5 இலைகளே பஞ்ச பத்திரங்கள் என்பர். இந்த பஞ்ச பத்திரங்களும் தீர்த்தமும் விடப்படும் பாத்திரம் பஞ்சபத்திர பாத்திரம். இதுவே காலப்போக்கில் மருவி பஞ்ச பாத்திரம் என்றானது. இந்த பஞ்ச பத்திரங்கள் மூலிகைகளாகவும் இவை தெய்வீகமானவை, பூஜைகளுக்கு ஏற்றவை. இப்படியாக இந்த 5 இலைகளையும் பகவத் கைங்கரியத்திற்கு அர்ப்பணித்து அர்க்கியம், பாத்தியம், ஆசமணியம் என தீர்த்தம் விடுவதாலேயே அந்த பாத்திரம் பஞ்சபத்திர பாத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. சுபம்.